இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் வணக்கம். அருள் அப்பா, நீ எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போ. வாங்க. ஒவ்வொரு பெரிய மனுஷங்களாம் வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க? சொல்லுங்க. ஐயா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன விஷயம்? ஐயா, சுந்தர ஐயா இன்னும் கண்ணு முழிக்கலன்னு கேள்விப்பட்டோம். ஐயாவுக்கு உடம்பு இப்ப எப்படியா இருக்கு? இப்ப பரவாயில்ல. ஆனா பழையபடி அண்ணன் எந்திரிச்சு நடக்கிறதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுங்கய்யா. என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்துங்கய்யா, நம்ம ஊருக்கு வர்ற ஆறு பக்கத்து ஊர் வழியா தான் வரும். அது உங்களுக்கே தெரியும். இந்த வெயில் காலம் வந்துட்டா ஆத்துல தண்ணி கம்மியா போகுங்கிறதுனால அந்த ஊருக்காரங்க மடைய போட்டு தண்ணியை தேக்கி நம்ம ஊருக்குள்ள வரவிட மாட்டாங்க. வருஷா வருஷம் இந்த பிரச்சனை நடக்கிறது தாங்கய்யா. ஐயா தான் போய் பேசி தண்ணி வாங்கி கொடுப்பாரு. இந்த வருஷமும் மடைய போட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்காக எப்பயுமே ஐயா தான் சமரசம் பேசி தண்ணி வாங்கி கொடுப்பாரு. இல்லைன்னா பயிரெல்லாம் வெயில்ல கருகி நாசமா போய் நஷ்டமாயிடும். இந்த விஷயம் ஐயாவுக்கே தெரியும். ஐயா போய் பேசுறேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள அவருக்கு இப்படி ஆகி போச்சு. அதோட அப்பா அம்மா இல்லாத பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு ஐயா தான் கையெழுத்து போடணும். அது இல்லாம நம்ம ஊருக்கு ரோடு போறத பத்தி ஐயா கலெக்டர் கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தாரு. குடிநீருக்கு புதுசா தண்ணி தொட்டி கட்டித்தாருன்னு சொல்லியிருந்தாரு. அதையும் ஆரம்பிச்சு வைக்கணும். ஐயா இப்ப இப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் யார் செய்வா? அந்த ஆளு படுத்த படுக்கையானா என்னென்ன விஷயம் எல்லாம் நடக்கும்னு நினைச்சேனோ அதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணன் நாளைக்கு கண்ணு முழிச்சிருவாரு. அவர்கிட்ட கேட்டு தண்ணி கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஐயா சொல்றது சரிதானே? அண்ணனுக்கு பதிலா பக்கத்து ஊர்ல யாரு போய் பேசலாம், முடிவெடுக்கலாங்கிறத அண்ணன்கிட்டே கேட்டு நாம முடிவு பண்ணிடலாம். நீங்க சொன்ன மற்ற வேலைகளையும் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால அவர் பிரசிடென்டா பண்ண வேண்டிய எந்த வேலையும் நிக்காது. எல்லா வேலையும் நிச்சயமா சரியா நடக்கும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நாளையில இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. போயிட்டு வாங்க. டேய் வாடா. ஊருக்காரங்க கிட்ட குணசேகரன் சொன்னது கல்யாணிக்கு பிடிக்கல. அடுத்து அவ என்ன பண்றான்னு பார்க்கணும். நான் நினைச்ச மாதிரி அவ பண்ணலனா எப்படியாவது அவளை நான் நினைச்சத பண்ண வைக்கணும். சார் இந்தாங்க சார், இதுல இருக்க மருந்து வாங்கிட்டு வந்துருங்க சார். சரிங்க சிஸ்டர், இதோ வந்துடுறேன். சிஸ்டர் இந்தாங்க. ஓகே சார். சிஸ்டர் இதுல இருக்கிறது டாக்டர் உடனே வேண்டாம் சொன்னாங்க. சரியா சார்? ட்ரெஸ்ஸிங் பண்ண இதெல்லாம் கொஞ்சம் வேணும் சார், போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க சிஸ்டர். ஓகே.
சிஸ்டர் இந்தாங்க. சார் 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 ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார். இந்த மருந்தும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க ஆ சார். சரிங்க. ஓகே. சிஸ்டர் இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். சிஸ்டர் நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஹாஸ்பிட்டலோட பார்மசி கீழே தானே இருக்கு. உங்களுக்கு என்ன மருந்து வேணுமோ அதை நீங்களே மொத்தமா வாங்கிட்டு வந்து பில் போட்டிருக்கலாம்ல. அதுவும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மொத்தமா சொல்லி ஒரே தடவையில வாங்கிட்டு வர சொல்லாம எதுக்கு இப்படி பேஷண்ட் கூட இருக்கிறவங்கள அலைய விடுறீங்க? அவரும் எத்தனை வாட்டி தான் மேலையும் கீழையும் போயிட்டு வந்துருப்பாரு. தேவையில்லாம இப்படி அவரை அழக்கடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. மேடம் நான் ஒன்னும் வேணும்னே இப்படி பண்ணல மேடம். எனக்கு என்ன அவர் அலைய விடணும்னு ஆசையா? டாக்டர் எழுதி கொடுத்ததை நான் வாங்கிட்டு வர சொன்னேன். டாக்டர் கிட்ட சொல்லி மொத்தமா வாங்கிட்டு வந்து வச்சு தேவைப்படாதத திரும்ப கொடுத்துடலாம்ல. சார் இந்த மருந்தெல்லாம் வேணும். நாங்க அப்படிலாம் டாக்டர் கிட்ட போய் கேட்க முடியாது மேடம். ஹாஸ்பிட்டல்னா அப்படிதான் இருக்கும். உங்க புருஷன் அலையிறாருன்றதுக்காக எங்க ரூல்ஸ் எல்லாம் மாத்த முடியாது. இந்தாங்க. ஒரு வேலைய ஒரு வாட்டி செய்யறது பத்தாம 100 வாட்டி அலைய விடுறதுதான் உங்க ஹாஸ்பிடல் ரூல்ஸா? பேஷண்ட பாத்துக்கிறவங்களே இப்படி அலைய விடுறீங்க. மேடம் நீங்க எங்க கிட்ட கோவப்பட்டா நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க என்ன செய்ய முடியும்னா நீங்க தானே இப்ப தேவையில்லாம அவர் அலைய விடுறீங்க. அப்போ உங்ககிட்ட தானே நாங்க கேட்க முடியும். இன்னொரு வாட்டி அவர் இப்படி அலைய விட்டீங்கன்னா நான் செம்ம டென்ஷன் ஆயிருவேன் சொல்லிட்டேன். சாரி மேடம். என்னாச்சு நந்தினி, என்ன பிரச்சனை? சார், அது உங்களை மருந்து வாங்கிட்டு வர சொல்லி நான் ரொம்ப அலைய விடுறேனா? உங்க ஒய்ஃப் என்கிட்ட சண்டை போடுறாங்க. ஆ சிஸ்டர், அவங்க சொன்னதை நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. இந்தாங்க. ஓகே சார். நீங்க போங்க. நந்தினி, எதுக்கு அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க? நானும் காலையில இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். சும்மா சும்மா எதையாவது எழுதி கொடுத்து அலைய விட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி எழுதி கொடுத்து வாங்கிட்டு வர சொன்ன என்னவா? அத கேட்டா அவங்களுக்கு கோவம் வருது. சரி, நீ எதுக்கு இப்ப கோவப்பட்டுட்டு இருக்க? விடு. ஹாஸ்பிட்டல்னா அப்படிதான் இருக்கும். நான் தானே அலையறேன். நான் ஒன்னும் உனக்காக இத கேக்கல. ஹாஸ்பிட்டல்ல உள்ள எல்லாரையும் இப்படிதான் தேவையில்லாம அலைய விட்டுட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் கேட்டேன்.